நான் உங்களோட பேசுகிற ஒரு தலைப்பு காண்கிறவர். இதுவரை காண்கிறவர், நம்மளை பார்த்துட்டே இருக்கிறவர். ஒன்று செய்வோம். இந்த சின்ன குழந்தைக அப்படியே இங்கே வந்து நம்ம சின்ன பாப்பாக்கெல்லாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தை என்னதான் பேசினா நான் பேசினாலும் அந்த குழந்தை ஒரு கண் இருக்கும். எங்கே போகுது, எங்கே வருது, ஏதாவது எடுத்து வாய்க்கில் போட்டுருமா, ஏதாவது தண்ணி கொடுத்துருமா, கீழே கொடுத்துருமா பார்த்துருக்குல்ல. அப்போ அந்த பிள்ளை அவங்க என்ன செய்கிறாங்க, காண்கிறாங்க. அப்படித்தாங்க இப்போ ஆண்டவர் காண்கிறாங்க. இந்த வேதத்தில் கூட ஒரு வருஷத்தில் பேசி எடுத்துப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். பாருங்க, எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாரு? ஆதாம், ஏவா பேர் வச்சாங்களா? ஆண்டவர் வச்சாரா? ஆதாம் மிருகங்களுக்கு பேர் வைத்தான். அப்புறம் பிள்ளைகளுக்கு அவன் பேர் வச்சுக்கிட்டான். ஆனா இறைவனுக்கு யாராவது பேர் வச்சாங்களா? அதுக்குன்னா வேதாகமத்தில் முதல்ல ஆபிரகாமின் மருமனையாகிய ஆகார் ஆண்டவருக்கு பேர் வைக்கிறான். என்னன்னு, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை, என்ன அருமையான காரியம் பாருங்க. அவர் தன்னை கேட்ப ஆண்டவர் பேர் என்னன்னு சொல்லட்டும், இருக்கிறவராக இருக்கு சொல்றா அப்படின்னு உள்ள சொல்றாரு. நான் சொல்லுவார் சொல்றாரு. சில நானே கருத்து சொல்லுவார். அவருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு. அவருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு. இங்க வேதாகம் சொல்லி அந்த ஆகார் தன் நாச்சியாராகிய ஆபிரகாமின் முதல் மனைவியாகிய சாராள் இவளை தொல்லை பண்றான். காரணம் என்னன்னா, இவ கர்ப்பமாயிட்டா. ஆகார் கர்ப்பமானபடினாலே தன் நாச்சியாரை சாராள் அற்பமாய் என்னாளா. அவ கம்ப்ளைண்ட் பண்றா, மேல பிரச்சனை வரும் அப்படிங்கிறா. ஆபரப்பா நீ கொடுத்தவன் கையில்தான் இருக்கிறாரு. அந்த அம்மா என்ன கொடுமைப்படுத்துச்சோ என்ன படிச்சோன்னு தெரியாது. சாராளம் குற்றச்சாட்டு தயாராக அது வேகத்தில் எழுதப்படணும். இந்த அம்மா சரி, இந்த அம்மாட்ட வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நேராக போகிறாங்க. போகும்போது கர்த்தருடைய தூதனாக என்ன சொல்றாரு, திரும்பி போய் நாட்சியர்கள் அடங்கியது அப்படிங்கிற சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போதான் இந்த அம்மா பெயர் வைக்கிறாங்க. இன்றைக்கு ஊழியக்காரன் சொல்லி மற்ற விசுவாசிக்கிறோம் ஒரு தப்பான விஷயத்தை பண்ணுவாங்க. தன் குழந்தையோடு போகும்போது அந்த குழந்தை அழுகும், தண்ணி இல்லாமல். அப்போ ஒரு நீருக்கு உண்டாக்கிடுவாங்க ஆண்டவர். அந்த நீருக்கு போய் என்ன செய்ய, தண்ணி மொண்டு கொள்றாங்க. அப்போ அந்த சம்பவத்தை சொல்லி இந்த வசனம் சொல்லிடுவாங்க, நீர் என்னை எதை எடுத்தது நம்ம கவனிக்க பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் தவறு பண்ணிடுவாங்க. அப்பாவை வைக்கல, கர்ப்பமாய் தன் நாச்சியால் துரத்தி விடக்கூட கர்ப்பமா இருக்கிறா. இப்போ அப்படியே சங்கடப்பட்டு போறா. சொல்ல போனா இப்போ சாராளை அற்பமா என்ன ஆகா, இப்ப சாராள அற்பமா எண்ணப்பட்டு ஆபிரகாமால் வெறுக்கப்பட்டு சொல்ல முடியாது, தள்ளப்பட்டு ஓடி போயிட்டா. தோட வாழ்க்கை முடிஞ்சது. ஆகாரை குறித்து சொல்ல வேண்டுமானால் அவர் எகிப்திய ஸ்திரீ. அவர் வீக்னஸ் அழகாக இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எகிப்து ஸ்திரியான கிளியோபட்ரா சொல்ல கேள்விப்பட்டீங்களா? கிளியோபட்ரா அழகுன்னு வச்சுக்கிறோம், ஆனால் அழகே கிடையாது. ஆராய்ச்சியாளர் போய் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அவள் அழகாகவே இல்லைங்கிறான். அவளை போல் அழகுன்னு சொன்னால் எவன் பார்த்ததே இல்லைங்கிறான். அதுக்குள்ள கடலை பண்ண பிடிச்சா இவங்களே கற்பனை பண்ணி என்ன சொல்லியிருக்கானுங்க. நான் ஆராய்ச்சி பண்ண ஆச்சரிப்பேன். அப்படி ஒரு கிளியோபட்ரா அழகு. ரோம் சீசனில் போய் வசிமன் அளவுக்கு எகிப்தில் அவர் பெரிய அழகு. ஆனால் அழகுன்னு சொல்கிறாங்க. அதை நான் நெட்டில் கூட போய் பார்த்தேன். அவர் சொல்ல கொடுத்தாங்க, அவங்க அழகாக இருந்ததாக போனேன். சரி, இப்போ அழகெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஆகார் அழகாக இருந்தார்.
அதான் பிரச்சனை. எகிப்து ஸ்திரீ அந்த அழகாக அவள் வேலைக்காரியாக இருந்தார், அடிமை பெண்ணாக இருந்தார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்து அடிமையாக இருந்ததற்கு முன்பாகவே எகிப்தில் இருக்கிற ஒரு பெண் சாராளுக்கு அடிமையாக இருந்தார். அடிமையா இருந்த ஆகாரை தேவன் நேசித்தார். அப்படியே எடுத்துக்கொண்டாலும் அவன் ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தத்தின் பிள்ளை அல்ல. இஸ்மவேல் அவன் மாம்சப்படி பிறந்தவன். ஆனாலும் அவன் இஸ்மவேலுக்கு ஆண்டவர் கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கர்ப்பத்தின் கனியோடு வேதனையோடு என்ன செய்து புலம்புன போது அவர் தன் வாழ்க்கையிலே ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்த போது ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் என்ன ஒரு பேர் வைக்கிறான்னு அவன் எப்படி பேசியிருப்பார். நம்ம படிச்சுட்டு சரி நாளைக்கு போய் அங்கே இருமா அப்படின்னு சரிங்கய்யா அப்படின்னு போய் பண்ணுறீங்களா? அவர் உட்கார வச்சு ஒரு உரையாடலே நடந்துருக்காங்க. செய்யறது நான் பார்க்கறது தெரியும், சாராளுக்கு நடத்துறது தெரியும், ஆபிரகாமுக்கு கைவிடுதலுக்கு தெரியும், நீ அந்த இது உன் வம்சத்தை ஆசிரியருக்கு கவலைப்படாது அப்படி எல்லாம் சொன்னோம். அவருக்கு மகிழ்ச்சி வந்து ஈரனை காண்க காண்கிற ஆபரணம் காண்கிற சாராள்னு சொல்ல பாருங்க. இவ்வளோ அன்புள்ள தேவனா இருப்பாரு. ஒருத்தர் பாலைவனத்துல அழுத புலம்பி என்ன வாழ்க்கை முடிச்சுக்கலாம், என்னடா ஒரு வாழ்க்கை பிடிமானம் இல்லையே, எல்லாரும் நம்ம கைவிட்டா இப்படி ரொம்ப சோர்ந்து போய் கர்ப்பமாக எங்க போவோம் எங்க வாழும் என்ன செய்யற தெரியல. அவளுக்கு நம்ம சொன்ன என்ன செய்யறது எது செய்யறது பிரச்சனை பொருளா இருக்கு. நான் நம்பினவெல்லாம் கைவிட்டாங்க, என் நம்பி கூட்டணும் கைவிட்டாங்க, நான் நம்பி நான் ஏமாந்து போனேன். அதுதான் பக்கம் பாரு, நான் யாரை நம்புவேன் அப்படிங்கிறது. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவனா நடித்தது விட்டு விட்டானே என் பெருமானே அப்படிங்கிறாருன்னா பாருங்க. அவர் என்ன உணர்ந்தது பாட பாடிப்பாருன்னா அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நடக்காமலாம் பாட்டு வராது, எழுத்து வராது. உண்மைதானே? இப்போ நம்ம சாட்சி சொல்லும் போது சில சாட்சியை கையில் சூப்பர் சொல்லுவோம், சில சாட்சியில் முகம் தொழிச்சு சொல்றாங்க. மன அழுத்தத்தினால் ஒரு சாட்சியம் உண்டு, சந்தோஷத்தினால் வர சாட்சியம் உண்டு, ஆனசத்தை நம்பி சொல்ற சாட்சிகளும் உண்டு, எதிர்பார்ப்பான காரியத்தை நடத்துகிற சாட்சிகள். இவர் சாட்சி சொல்ற என்ன, நீர் என்னை நம்ம என்னைக்கு ஆண்டவரை காண்கிற தெய்வத்தில் சிவம் இருக்கிறோமா யோசனை பாருங்க. ஆண்டவரை நீ கட்டுக்கவே மாட்டேங்கிறீரு, நீ என்னை கை விட்டுட்டீரு, நீ என்னை துரத்து விட்டுட்டீரு, நீ என் பக்கத்துல இல்லை அப்படி அவிசுவாசமான அறிக்கை செய்கிறோம். ஆனால் ஆகார் அவளை நெருக்கத்துல அவளை பிரச்சனை மத்தியில அவரோட உட்கார்ந்து பேசுகிறார். ஆண்டவர் பேசாமலாம் உடனே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட முடியாது. ஒரு சண்டை போட்டவங்கள இப்போமா சரி சாமி போயிடுவா கேட்பதற்கும் படிப்பதற்கு தானே நல்லா இருக்கும். அந்த உட்கார்ந்து ஒரு சம்பாஷணை நம்ம யோசிக்கிறோம். உட்கார் வசுக்காரு அப்படின்னு பாருங்க வச்சுருக்காரு. இவரு பக்கத்தில் உட்காந்து கத்துரை யார் கத்து தூதனாங்க, கத்துரை தூதனான எங்கெல்லாம் வருதோ அது இயேசு. அது சமாதானத்தில் தேவன், சமாதான பிரபு எனப்படுவார். அவர் சமாதானம் என்றார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இவளுக்கும் காம்ப்ரமைஸ் பண்றார். பிரச்சனை வருது, நீ பொங்கி எழ வேண்டாம், அடங்கிடு, உன்னை ஆசிரியர். சில பிரச்சனை போராட்டம் வந்தபோது நாம் எழுச்சி வைக்கிறோம். தேவனை காண்கிறார், கோபப்படம் காண்கிறார், சில வார்த்தைகளை விடுகிறோம் காண்கிறார், சில காரியம் செய்கிறோம் காண்கிறார். அது சீர்படுத்த வராது. ஒரு நாளில் கெட்டு போகாமல் நித்தியத்தை சுதந்திரிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து இவராய் உலகத்தில் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான அனுப்புறாரு. இப்ப சொல்லிருப்பாரு, அப்பா குமார்கிட்ட நீ போய் அந்த அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணுப்பா, அவன் மிகவும் சோர்ந்து இருக்கிறார், கலைத்து இருக்கிறார். ஒருவேளை அன்பான தேவன் இந்த பிரசங்க
சில வேலையில ஐயோ இவங்க நம்புனேன் அவங்க நம்புனேன் இப்படியா அப்படின்னு தோன்றும். கவலைப்படாது. ஆமென். அவர் காண்கிறது. ஆபிரகாம் ஏன் அப்படி செய்தான் என்றும் காண்கிறவர். சாரா ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பதையும் காண்கிறவர். ஆகாரோட நிலையும் காண்கிறவர். இதனாலதான் அவர் செஞ்ச வாக்கியம். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே சாரளமா நடக்கிற காரியம். அவர் என்னோட குழந்தைக்கு உண்டாக்கி அந்த வார்த்தை ஏன்பா என் வித்து அங்க இருக்கின்ற அனுபவம் தடுத்துக்கணும்னால நீங்க அவருக்கு தெரியுமில்ல, எனக்கு ஏதாவது பண்ணிருந்தாங்க எதுல பண்ணலையே அப்படின்னு நாதகத்தை இந்த வேதனையை பகிர்ந்திருக்கிறார் ஆண்டவர். எனக்கு தெரியுமா, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சான் சில நேரமா நமக்கு ஏதாவது தீமை செஞ்சுட்டான் ஆளுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆண்டவரே அவன் என்னை இப்படி பேசிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டா சொல்லணும் இல்லையா? ஊழியத்தில் ஒரு காலத்தில் கற்றுக்கொண்டு சொல்றேன். ஆண்டவர் ஒரு நாள் சபையில் பேசினார். மொபைல் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. உனக்கு விரோதமா மொபைல்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு உன்னை பத்தி பேசுறாங்கிறத தெளிவா சொன்னார். அப்புறம் சபையில சொல்றேன், எனக்கு விரோதமா யாரும் போன்ல பேசுறீங்க அப்படின்னு. யாருமே அதை எனக்கு சொல்லல. திடீர்னு ஆண்டவர்கள் உறுத்துறாங்க. நான் யாரும் தெரியும், நான் ஜபத்தில் உட்காந்துட்டு அதிகமாக ஜபத்தில் இருக்கும்போது சில காரியங்கள் எனக்கு ஆண்டவர் செஞ்சாரு. பட்சமா அந்த மண்டிங்கிற வார்த்தை மட்டும் சொன்னார். எதுவுமே செய்யாத. ஆனால் எனக்கு விரோதமாக பேசணும் சொன்னேன். நான் யாரும் குற்றவாளி தீர்க்கவே இல்லை. அவங்க நாயகத்தில் கேட்கணும் விசாரிக்கவும் இல்லை. எவனாவது கெட்டவன் உனக்கு எடுத்து நினைச்சவன் சொல்லுவானா? எவனாவது தப்பு சொல்றது தப்புன்னு சொல்லுவானா? அதுக்கு தைரியம் வேணும். தெரியுமா உங்களுக்கு? தப்ப ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும். என் பையன் ஒரு நாள் காலேஜ் போகாம நின்றுட்டான். நானும் என் மனைவி அவனுக்கு போயிட்டு சொல்கிறேன், கொஞ்ச நாளாக அவன் ஆக்ஷன் சரியில்லாம கொஞ்சம் கவனி அப்படின்னு. அவன் ஒரு வாரமாக காலேஜுக்கு போகாம கேண்டீனில் உட்காந்துட்டே வந்திருந்தான். ஒரு நாள் அவங்க லெக்சர் எல்லாம் கூப்பிட்டாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மனைவி பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் பவரஸ் வந்துருக்கிறோம். ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அவன் காலேஜுக்கு வரல அப்படின்னு. ரொம்ப போகாம இருந்தால் நானும் போக மாட்டேன். வந்தான் காலேஜ் உட்கார அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இல்லையே அப்படின்னா காலேஜுக்கு போகிறேன்னா பொய் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை பொய் சொல்லக்கூடாது சொன்ன பாருங்க, போகிறது இல்லைங்க. ஏன்னா இல்லைப்பா நான் போகல, ஒரு வாரமாக கேண்டீன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பயப்படாங்க. இன்னும் நான் நினச்சிக்கிறேன். ஏன் தெரியுமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இறக்கொண்டிருக்கிறான். இப்போ அந்த காரியத்தை குறித்த மற்ற காலேஜ் சொன்ன ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவன் உண்மை ஒத்துக்காங்கல்ல, அதை பற்றி விசாரிக்க வேண்டிய. எப்போ உன் தேவன்கிட்ட உன் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறியோ அப்ப நினைச்ச வேண்டாம், பயப்படவே வேண்டாம். நானே சொன்னேன், நான் எப்படி இருக்குன்னு என் ஆண்டவருக்கு எனக்கு தெரியும். என்ன அப்போ பிரச்சனை நமக்கு விரோதமாய் வருது. இப்போ ஆகார பிரச்சனை வந்தப்போ பிரச்சனை வரும். ஆகார நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா கத்திரி தூது தான் சித்தத்தை ஆகார் போய் ஆர்டர் சந்திக்கும் இல்லை, கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் செய்யல உண்மையா இல்லையா? அவரும் வந்தாரு, பேசினாங்க. அப்போ அந்த சம்பாஷணம் நடந்திருக்கும். நம்ம என்ன செய்யறோம்? கட்டணத்தை கொடுப்போம். உடனே பைபிளில் எப்படி ஆர்டர் பேசாது சொல்லணும்னு சொல்றாங்க. நான் ஒரு புரியும்படியாக ஒரு சம்பாஷணையை உருவாக்கி காட்டுறேன். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய காரியங்களை காண்கிறது. அதை நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ ஆகாரை ஆண்டவர் ஏன் கண்டார் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒருத்தனை ஆண்டவர் செய்யல அற்பமா எங்கவே கிடையாது. தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு முளைக்கலாகிறார். தலைக்கு முளைக்கலுங்கிறவங்க பில்டிங் கட்டுறவங்க தெரியும். இந்த கார்னர் வச்சிருப்பாங்க, அந்த கல் தான் எங்கள் கிளாஸ் எடுத்தார் முளைக்கு அருமையாக ரசனை. ஆக எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுது, தன்னோடு பேசின தேவனுக்கு அவர் என்ன செய்யறார்? நீர் என்னை காண்கிற தேவன் என்று அழகா
தேவன் என்று பேரிட்டார். ஆண்டவர் சொல்றார், நீர் என்னை காண்கிறது. அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்து தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு பேர் வைக்கிறோம். இன்னைக்கு ரோட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். வண்டி எடுத்துட்டு பேசி பார்த்தேன். அவங்க பேர் விளையாட்டு மாறி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அவர் பேசி டீ சாப்பிட்டு முன்னாடி போகிறேன். அந்த சில கருப்பாக இருந்துச்சு. கருமாறி எவன் போச்சு. ஏன்னா அதில் பேச வச்சுக்காது. அப்போ கருப்பாக இருந்தா இவங்க மனுஷங்கள்லாம் அவங்க அந்நியனை அவங்க கும்பிட்ற தெய்வத்துக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் இந்த பேருங்க. அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா ஆண்டவர் இந்த ஆகார் வச்ச பேர் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா அவர் காண்கிற தெய்வத்தினால நம்ம நல்லது செய்யும்போது பார்க்கிறாரு, தீமை செய்யும் போது பார்க்கிறாரு, பாவம் செய்யும் போதும் செய்யறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அல்ல வெளியிறங்கமும் நிர்வாணமா இருக்குது. நம்ம அது பார்வையில் அவர்கள் செய்ய தப்பிக்க முடியாது. இது மட்டுமல்ல, உனக்கு நகரம் ஆயிரம் உலகத்தில் இருந்த வசனத்தில் வேற வசம் குழந்தை முடிய மாட்டேன். நான் கிராமத்தில் ஊழியம் பண்ணிருக்கேன். கிராமத்தில் ஊழியம் பண்ணிருக்கும் போது ஒரு கம்பெனியில் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்து நாங்கள் ஊழியம் செய்வேன். அப்போது நான் ஊழியத்துக்கு போய் சாயந்தரம் வரும்போது வந்து ஒரு 15 பேர் வந்துக்கிறாங்க. போய் 10 வந்துக்கிறாங்க. அண்ணா எங்கள் அக்காவுக்கு பேர் உடம்பு சரியில்லை, ஜோமனை வாங்கினாங்க. ஆளுநர் பார்த்தா வயசு பசங்க அத்தனை பேர். எனக்கு ஒன்றும் இல்லை, இருக்கு தம்பி நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ப்ரெஷர் பைக் பண்ணிட்டு குளிச்சுட்டு காஃபியெல்லாம் கொடுக்குமா அப்படின்னு அவங்களுக்குலாம் டீ காஃபிலாம் கொடுக்குற வாங்கி குடிச்சுக்கிறாங்க. நான் குளிக்கும் போது ஆண்டு சொன்னாரு, நல்லா குளிச்சு குளி, அடிவாங்கிறதுக்கு எப்படி குடிக்கிறான் பாருங்க. எதுக்கு அடிவாங்கிறதுக்கு எப்படி குடிக்கிறான் பாருங்க. தண்ணி ஜோப்புனதான் நிற்கிறான். என்னான்னு உன்னை அடிக்கடி வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக் கொண்டு சரி எப்பவுமே ஆனந்த பேச அப்படி அதை நான் நினச்சிட்டேன். குளிச்சுட்டு அங்கே போயிருந்தேன். தம்பிங்களா இங்கே அப்போ சந்தோஷம் குளமாகணும் அப்படி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கேன். நீங்கள் நீங்கள் இன்டர்வியூ போனால் அடிக்க போகிறீங்க. அடிக்கும்போது ஒரே அடி தான். நீங்கள் சாகிறபடி அடிச்சிடணும். ஒருவேளை நீ அடிக்கிறத குறைச்சிக்கிட்டா மறுபடியும் இதே கிராமத்தில் வந்து ஊழியம் பண்ணுவேன். ஒன்றும் அடிச்சு கொண்டு இல்லை பாதி விட்டுட்டு நான் போலீஸ்காரன் வந்து நினச்சி கேட்பேன், யார் அடித்தாங்க? நான் போய் சொல்ல முடியாது, காட்டி கொடுத்துருவேன். உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே அடி அடிக்கும் கொண்டு வரணும். எப்படி தோணுது? இப்போ ஒரு நாளைக்கு வைக்கல, வந்தவனுக்கு கூட வேணும். அப்படி என்ன யாரோ சொல்லிட்டாங்கடா, யாரும் சொல்ல காண்கிறவன் சொன்னான். நான் காண்கிறேன் அடிக்க வந்து இல்லைங்க அப்படின்னு போயிட்டாங்க. போய் 10 நிமிஷம் ஒரு விசுவாசம் ஓடி வந்து உங்களை அடிக்கிட்டா கண்ணு பசங்களை வர போறாங்க வந்து போயிட்டாங்க. காண்கிறேன் நம்ம என்ன செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க என்பதை நினைச்சுக்கிறோம். ஆண்டவரை பார்க்கலன்னு சொல்லி நீ ரகசியமாய் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் என் தேவன் காண்கிறார். நீ பொய் பேசினாலும் காண்கிற தேவன், நீ மறைக்காமல் காண்கிற தேவன். நம்முடைய தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கும் போது வருவார் நினைக்கிறீங்களா? நீ அந்த பாவமான காரியங்கள் செய்வது அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, தேவன் பாவத்தை காண்கிறார். மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும்படி தேவன் விரும்புகிறவனால எச்சரிப்பு சத்தம் ஐயோ என்னை எல்லாம் கைவிட்டு அந்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் என்ன செய்யறாரு, நம்மை தேவன் காண்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.